மமிதா சூர்யா சார் காம்போவும் நல்லா இருக்கு. அதை விட எனக்கு ராதிகா மேமும் யாரு மமிதா பச்சன் கேரக்டர் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கு மேம். என்னடா இவ்வளோ பேர் ஆள் வந்து இந்த பொண்ணோட நடிக்கிறான் அப்படின்ற ஒரு ஃபீல் வரல எங்கேயுமே. அது இல்லாமல் அவங்களும் அந்த ஃபீலுக்கு போல. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் எப்படி நடிச்சாலும் நான் பார்ப்பேன். நீங்க ஒரு பியூர் சூர்யா ஃபேனா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல சூர்யாவோட படம் வந்து ஒன்னு மாசாவும் ஒன்னு கிளாஸாவும் இருக்கும். அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. பட் இந்த ப்ராக்டிக்கலா இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் அந்த கதையிலயும் செட் ஆகாதான் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அது செட் ஆகும்னு தோணுது. ராதிகா மேமும் மமிதாவுடைய ஆக்டிங் வந்து மமிதா பேஜ் அவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா சாருக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலா அவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படத்துல. நல்லா இருந்தது. அவர் எப்போ போல நல்லா தான் இருந்தது. மியூசிக் தான் நல்லா தான் இருந்தது. அவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க புதுசாக இருக்குது. இந்த ஒரு காம்போ 40 years 20 years அந்த ஒரு கேப்பை காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஒன்றும் பெருசாக ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் எடுத்திருக்காங்க படத்தை. ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். படம் சூப்பராக வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தில் ப்ரோ அது வந்து தெலுங்கு டைரக்டரோட படம்னால தெலுங்குல மோஸ்ட்லி கான்செப்ட் இந்த ஃபேமிலி கான்செப்ட் சூப்பராகவே பண்ணுவாங்க. தெலுங்கு ஃபீல் இருக்குன்னா கேட்டால் இருக்கும். ஆனால் அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறாங்கன்றது தான் மேட்ரு. அது இந்த படத்தில் வெங்கி சூப்பராகவே பண்ணியிருந்தார். மமிதா சூர்யா சார் காம்போவும் நல்லா இருக்கு. அதை விட எனக்கு ராதிகா மேமும் யாரு மமிதா பச்சன் கேரக்டர் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்கு மேம். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு மேம். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சேட் சாங் ஒன்று இருக்கு. எமோஷனல் அந்த சாங் நல்லா இருக்கு. வெங்கியோட முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் கியூட்டா நடிச்சிருக்காங்க. மமிதா செம்ம கியூட்டா நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேரோட ஆன் ஸ்க்ரீன் பேரும் நல்லா இருந்தது. காம்போ வந்து நீங்கள் படத்திலே சொல்ல போனீங்கன்னா அது வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டுன்னு காமிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டே. ஸோ வந்து நம்மளுக்கு தப்பாலாம் எங்கேயுமே தெரியல. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க படத்தில் வந்து ஒரு இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. படத்தின் மீன்ஸ் அந்த கதையில் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றப்போ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேரக்டர்லேயே கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க. நம்மளுக்கும் சம்டைம்ஸ் தோணும் என்னடா இவ்வளோ ஏஜ் இருக்கு. மேபி ஒரு டைமில் வந்து நம்மளுக்கே தோணும் அவ்வளோ கம்மியாக இருந்தால் அவர் மேபி ஓகே சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் அந்த அந்த கான்செப்ட் இருந்தனால படம் வந்து என்னடா இவ்வளோ பேர் ஆள் வந்து இந்த பொண்ணோட நடிக்கிறான் அப்படின்ற ஒரு ஃபீல் வரல எங்கேயுமே. அது இல்லாமல் அவங்களும் அந்த ஃபீலுக்கு போல. கருப்புக்கு அப்புறம் இந்த படம் கருப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கலெக்ஷன் வைஸ் சூர்யா மமிதா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கா தியேட்டர்ல? எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நிறைய கிரிட்டிசிசம். ஓகே நாசிர் வந்து அந்த சீன்ல எப்படி இருந்தது? காமெடி இருந்ததா? எந்த மாதிரி இருந்தது? படம் சூப்பராக இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இருப்பாங்க. படம் வெயிட்டாக தான் இருக்கும். நல்ல ஃபேமிலி படம் தலைவா குடும்பமாக வருவாங்க. தெலுங்கு டைரக்டரோட படம்னால தெலுங்குல மோஸ்ட்லி கான்செப்ட் இந்த ஃபேமிலி கான்செப்ட் சூப்பராகவே பண்ணுவாங்க. தெலுங்கு ஃபீல் இருக்குன்னா கேட்டால் இருக்கும். ஆனால் அது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறாங்கன்றது தான் மேட்ரு. அது இந்த படத்தில் வெங்கி சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஓகே இது ஒரு புதுசா இருக்குது. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி நடிச்சது இந்த மாதிரி படம் பண்ணதில்ல. ஒரு மாதிரி புதிய ஒரு ஸ்டோரி. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் எப்படி நடிச்சாலும் நான் பார்ப்பேன். ரொம்ப அழகாக டீசெண்டாக காட்டியிருக்காங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை. இதுக்கு இப்படி தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வேற மாதிரி கதை போகும். எதுவுமே போகாமல் டீசெண்டாக காட்டியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குது. டச் பண்ணுற மாதிரினா அதுக்கு ரிலேட் பண்ணிக்கிறவங்க டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் வரும்போது ஒரு சிரிச்சிட்டே வந்து தியேட்டர் விட்டு வெளில வந்து ஒரு ஃபீல் இருக்கும். நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஃபேமிலி படம் தான். அது தெலுங்கு டேரக்டர்னு சொல்லும் போதே வாரிசு 2 மாதிரி இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு பியூர் சூர்யா ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல சூர்யாவோட படம் வந்து ஒன்று மாசாவும் ஒன்று கிளாஸாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் வர மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து கருப்பு வந்து அது ஒரு வேற ஜானர். அது வந்து அதில் பிளாக் பஸ்டர் ஃபீல் குட் ஃபேமிலி கான்செப்ட்ல இது வந்து பிளாக் பஸ்டர். சூர்யா மமிதாவோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மேஜிக்கலாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த ஏஜ் கேப் லவ்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதுவுமே என்கிட்ட கேட்டாங்க இந்த ஏஜ் கேப் லவ் காமிச்சிருக்காங்க அது எப்படி கனெக்ட் ஆச்சு. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கிட்டலாம் வரும்போது ஒரு டைலாகே இருக்கும் அதுக்குன்னு. அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு அது புரியும். நிறைய பேர் வெளியே 2 வாரிசு மாதிரி இருக்கு அப்படின்னு. வாரிசு வந்து ஜேர்னரே வேற. அது வந்து இந்த லவ் அது கான்செப்டே வேற. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கான்செப்ட்.
அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்கும். உங்களுக்கு எமோஷனல் சீனு, காமெடி சீன், அப்புறம் ஆக்ஷன் எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணால படம் சூப்பராக இருக்கும். சூப்பராகவே இருக்கும். அதான் ப்ரோ, அது எப்படி சொல்றது, ஓவராகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது, அந்த சீனுக்கே ஆப்டா இருக்கணுன்ற அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் கருப்பு பார்த்துருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு ஓஎஸ்டியுமே பயங்கரமான இது, பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அது வந்து ஒரு மாஸ் படத்துக்கு தேவையான இது அதில் இருக்கும். இது உங்களுக்கு ஃபீல் குட் மூவினால உங்களுக்கு அதுக்கு ஆப்டான இடத்துல பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு, சாங்குமே நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தரமாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படியே ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படியே எமோஷனலாக போயிட்டு அப்புறம் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். லேக் எங்கேயும் ஃபீல் ஆகலை. முக்கியமாக அதான் காமெடி சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்குது. முக்கியமாக அந்த சூர்யா சார் 27க்கு மேலே, மந்த் எண்டு 27க்கு மேலே போவார். அந்த சீன் மட்டும் தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லா காமெடியாக இருக்கும். ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. பட் இந்த ப்ராக்டிக்கலா இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த கதையிலயும் செட் ஆகாதான் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அது செட் ஆகும்னு தோணல. உண்மையாக ஒரு பொண்ணு வந்து ட்ரூவா லவ் பண்ணா, அவங்க ஒரு பெரிய ஆளை, ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்க கேப் ஆளை வந்து லவ் பண்றாங்கன்றது வந்து அவங்களும் அந்த அவங்க கண்ணிலே காமிப்பா, எனக்கு நீங்க தான் வேணுன்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட் பையா நிக்கிறனால படம் நல்லா இருந்தது. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான நம்ம டச்சிங்காக தான் இருந்தது, கண்டிப்பா டச்சிங்காக இருந்தது. மமிதா கொடுத்த லவ் வந்து சொல்லவே வேணாம், அவங்க வந்து கன்வே பண்ண வரதே எனக்கு நீங்க வேணும் அப்படின்றது தான். மற்றபடி எல்லாமே ஓகே தான். தெலுங்கு படம் ஃபீல் இருக்குதா? யூஸ்வலா வெங்கி படத்துல தெலுங்கு ஃபீல் இருக்கும். ஓகே, ஜிவி சாரோட மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்டா போட்டிருக்காரு, கரெக்டா போட்டிருக்காரு. ரொம்ப அதிகமாக கம்மியாக இல்லாமல் இந்த கதைக்கு எவ்வளோ வேணுமோ அதான் போட்டிருக்காரு. ராதிகா மேமும் மமிதாவுடைய ஆக்டிங் வந்து, மமிதா பைஜ் அவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. சூர்யா சாருக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலாக அவங்க 2 பேரோட காம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். சூர்யா வந்து ஒரு பயங்கர ஆக்டர். சூர்யாக்கு ஈக்குவலாக வந்து மமிதாவும் ராதிகா மேமும் நடிச்சிருந்தாங்க. இவங்க 3 பேரோட கேரக்டர் வந்து படத்தில் இருக்க எல்லாருக்குமே சூப்பராக கனெக்ட் ஆகும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கிரிட்டிசிசம் எதுவும் ஃபீல் ஆகலை, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார். இந்த அந்த தெலுங்கு ஆக்டர் 2-3 பேர் இருந்தாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் தெலுங்கு ஃபீல் எதுவும் அடிக்கல சார். அது மாசான கம்பேக், இது கிளாஸான கம்பேக். அது மாதிரி நடந்தா சீக்கிரமா பிரிஞ்சுட்டு தான் போவாங்க, சேர மாட்டீங்க. நல்லா இருந்தது. பட்டாம்பூச்சி சாங் சூப்பரா இருந்தது. ஆமா, அது ஒண்ணுதான். இன்னொரு வெட்டிங் சாங் இருந்தது, அது அந்த அளவுக்கு இல்ல. அவங்க சூப்பரா, நம்மலாம் அவங்க ஆக்டிங் பத்தி பேசுற அளவுக்கு இல்ல, சூப்பரா நடிச்சிருந்தாங்க. 3 பேரோட காம்போ எப்படி இருந்துச்சு? ராதிகா மேம், சூர்யா கியூட்டா இருந்தது, எங்கேஜிங்கா இருந்தது. எல்லா சீன்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது. மமிதா வந்ததுக்கு அப்புறம் தான் காமெடி சீக்வென்ஸ். ஆமா, அவங்க காமெடி சீன்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஜிவிக்கு டீசென்ட் தான், ரொம்பலாம் எதிர்பார்த்துலாம் வந்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நல்லா தான் இருந்தது. ஒரு சன் அண்ட் அவங்க சன்ன்றதை விட இவங்க வந்து மருமகன் சொல்ல முடியாது, அவங்க கூட கெமிஸ்ட்ரி ஒரு நல்லா மருமக கெமிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. இது ஒரு அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட். அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அமெரிக்கன் கேர்ள் மாதிரி, அவங்க வந்து இங்க வரன்றப்போ அவங்க கொஞ்சம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப கேவலமாலாம் இவங்களை ட்ரீட் பண்ணல, நல்லாவே ட்ரீட் பண்ணாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு டப்புன்ட்டு. பேபி கொஞ்சம் குழந்தையா இருப்போம், நல்லா இருந்துச்சு. சரி வாங்க போயிட்டு. கருப்புக்கு அப்புறம் இந்த படம் சூர்யா சாருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு பியூர் சூர்யா ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லாம் சூர்யாவோட படம் வந்து ஒன்று மாசாவும் ஒன்று கிளாஸாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் வர மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து கருப்பு வந்து அது ஒரு வேற ஜானர். அது வந்து அதில் பிளாக் பஸ்டர், ஃபீல் குட் ஃபேமிலி கான்செப்டில் இது வந்து பிளாக் பஸ்டர். சூர்யா மமிதாவோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மேஜிக்கலாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த ஏஜ் கேப் லவ்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து அதுவுமே என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஏஜ் கேப் லவ் காமிச்சிருக்காங்க, அது எப்படி கனெக்ட் ஆச்சு? அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கிட்டலாம் வரும்போது ஒரு டைலாகே இருக்கும் அதுக்குன்னு. அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு அது புரியும். நிறைய பேர் வெளியே 2 வாரிசு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. வாரிசு வந்து ஜானரே வேற, அது வந்து இந்த லவ் அது கான்செப்டே வேற, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி கான்செப்ட். அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்கும். உங்களுக்கு எமோஷனல் சீனு, காமெடி சீன், அப்புறம் ஆக்ஷன் எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணால படம் சூப்பராக இருக்கும். சூப்பராகவே இருக்கும். அதான் ப்ரோ, அது எப்படி சொல்றது, ஓவராகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது, அந்த சீனுக்கே ஆப்டா இருக்கணுன்ற அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் கருப்பு பார்த்துருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு ஓஎஸ்டியுமே பயங்கரமான இது, பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அது வந்து ஒரு மாஸ் படத்துக்கு தேவையான இது அதில் இருக்கும். இது உங்களுக்கு ஃபீல் குட் மூவினால உங்களுக்கு அதுக்கு ஆப்டான இடத்துல பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு, சாங்குமே நல்லாவே இருந்துச்சு.